ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிய மின் இணைப்பு பெறுவதற்கு இந்த ஆவணம் கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி மின்சாரத்துறை ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நம்ம புதுசாக இபி கனெக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுவோம். இபி கனெக்ஷனில் பல்வேறு வகைகள் இருக்குது. ஸோ கமர்ஷியலுக்கு அப்ளை பண்ணும், டொமஸ்டிக் அப்ளை பண்ணும், இந்த மாதிரி நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய இபி கனெக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், அதாவது கட்டட நிறைவு சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், இது தேவையில்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த நிறைவு சான்றை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் தமிழக அரசு ஒரு புதிய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட இது வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த குறிப்பிட்ட கட்டடங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவையான தமிழக அரசு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக இப்போ மின்சாரத்துறையும் ஒரு குறிப்பிட்ட சில வகை வீடுகளுக்கு அந்த கட்டட நிறைவு சான்று தேவையில்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தமான வீடுகளுக்குன்னா, 14 மீட்டர் உயரம் மிகாமலும் 8 குடியிருப்பு அலகுகள் கொண்ட குடியிருப்பு கட்டடங்கள் இருக்குது பாருங்கள், அதுக்கு நீங்கள் புதுசு இபி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கட்டட நிறைவு சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதுக்கப்புறம் 14 மீட்டர் உயரம் மிகாமல் 300 சதுர மீட்டர் கட்டட பரப்பளவுக்கு உட்பட்ட வணிக கட்டடங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ வணிக கட்டிடங்களுக்கு இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், தனி வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா 750 சதுர மீட்டர் பரப்பளவுக்கு உட்பட்ட வீடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தேவையில்லை, அப்படியே நீங்கள் இபி கனெக்ஷன் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அனைத்து தொழிற்சாலைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்களுக்குமே இதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்றத டிஎன்இபி பார்த்தா டேஞ்சோட் கோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட். இதுக்கப்புறம் நீங்கள் நியூ இபி கனெக்ஷன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட கட்டிடங்களுக்கு இபி கனெக்ஷன் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கான நிறைவு சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்றத டேஞ்சோட் கோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு இபி கனெக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த எவிடன்ஸ், ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பட்டாவோ பத்திரமோ அல்லது பார்த்தா ரெக்கமெண்டேஷன் லெட்டரோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களுக்கான நியூ இபி கனெக்ஷனுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். புதிய இபி கனெக்ஷன் எப்படி அப்ளை பண்ண நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.